வணக்கம். இன்றைக்கி டைனமிக்ஸ் ஆஃப் மிஷின்ஸில் நம்ம வைப்ரேஷன்ஸ் டாப்பிக்கில் லெக்சர் 4 பார்க்க போகிறோம். ஸோ டைனமிக்ஸ் டிஓஎம்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ டிஓஎம்மில் பார்க்க போகிறோம். அந்த டிஓஎம்மில் வந்து இது வரைக்கும் 3 டியூட்டோரியல் பார்த்துட்டோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் அடுத்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். என்னென்னா சிங்கிள் லோட் ஆக்ட் ஆனால் வந்து என்னென்னு லாஸ்ட்டாக ஒரு வேல்யூ வந்திருக்கு. அதாவது எல்லா பீம்லேயும் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன், லாங்கிட் வைப்ரேஷன் இருக்கும். லாங்கிட் வைப்ரேஷன்னா ஒரே ஒரு டெல்லு தான். டெல் ஈக்குவல் டு WL/AE அப்படின்னு இருக்கும். அதே வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் வைப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னா டெல் வந்து ஒவ்வொரு பீமுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லோடிங் கண்டிஷன் தகுந்த மாதிரி அந்த வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம பார்த்துருக்கோம். அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்கேஸ் வந்து இதே மாதிரி கண்டிஷன் எல்லாருமே இருக்காது. ஒருவேளை ஒரே பீமில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம்னு எடுத்துக்கிடுவோம். ஒரு சிம்பிளி சப்போர்ட் பீம் இருக்குது. சென்ட்ரல் ஆக்டானால் வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க டெல்லு. அதே இதில் வந்து யூடிஎல் ஆக்டாகவும் சான்ஸ் இருக்குது. இல்லை அந்த மாதிரி கண்டிஷனில் அப்படின்னா நிறையா செவரல் லோட்ஸ் வந்து ஒரே பீமில் ஆக்டாகவும் சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சிங்கிள் லோடு வச்சு பார்த்தோம். இப்போ செவரல் லோட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து என்ன மெத்தட் இருக்குது, டங்கர்லீஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. டங்கர்லீஸ் மெத்தட் வந்து என்ன அப்படின்னா செவரல் லோட்ஸ் வந்து ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த டங்கர்லீஸ் மெத்தட் நம்ம சால்வ் பண்ணலாம் ப்ராப்ளமை. ஸோ அது வந்து பார்க்கலாம் இப்போ வந்து என்னென்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் டங்கர்லீஸ் மெத்தட். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன் ஃபார் அ ஷார்ட் சப்ஜெக்ட் டு நம்பர் ஆஃப் பாயிண்ட் லோட்ஸ். பாயிண்ட் லோட்ஸ் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மெத்தட் தான் வந்து. அதெல்லாம் 3 மெத்தட் இருக்குது. அது ஹவு டு ஃபைண்ட் ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி மெத்தட், ரியலைஸ் மெத்தட் அண்ட் டங்கர்லீஸ் மெத்தட். டங்கர்லீஸ் மெத்தட் தான் வந்து நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம். எல்லா எக்ஸாம்பிளும் இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுதான் ஈஸியான மெத்தடும் கூட. நீங்கள் எந்த ஒரு இதுக்கு போனாலும் சரி இந்த மெத்தட் தான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் யூனிவர்சிட்டி அனாலிசிஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணாலும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மெத்தட் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா FN அப்படின்னா காமன் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷன் ஆஃப் ஷாஃப்ட் முன்னாடி பார்த்துருக்கோம். அதோட யூனிட் வந்து ஹெட்ஸு. இப்போ வந்து ஒரே ஒரு அந்த ஒரு லோடுக்கு மட்டும் ஃப்ரீக்வன்சி பார்க்குறீங்க அப்படின்னா அது FN1, FN2, FN3, FN4. FN4 அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் பாயிண்ட் லோடுக்கு வந்து 4th பாயிண்ட் லோடுக்கு என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறீங்க. அண்ட் FNS அப்படின்னா வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. FNS அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் எஃபெக்ட் சொல்லுவாங்க. ஸோ FNS ஸோ நம்ம இன்னும் ஒன்றா பார்க்கலாம். ஃபார்முலா டேட்டா பார்த்துருவோம். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னா FN equal to 0.4985 divided by root of del1 plus del2 plus del3 அண்ட் டாட் வச்சுக்கிறது நிறைய செவரல் லோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா del3 plus del s by 1.27 பார்த்துங்க. del s by 1.27 அது கீழே இருக்க ஒரு ஃபார்முலாவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வராது. FN equal to 0.4985 by root of del1 plus del2 plus del3 மட்டும்தான் இருக்கும். del s வராது. ஏன் del s வரல அப்படின்னா உங்களோட பீமில் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமோ ஏதோ ஒரு பீமில் யூடிஎல் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் del sன்னு எடுக்கணும். இப்போ சப்போஸ் யூடிஎல் ஆக்ட் ஆகலை அப்படின்னா இப்போ 2 பீம் இருக்குது. 2 கண்டிஷன் எடுத்துக்குவோம். இங்கே செவரல் லோட்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்னொரு பீமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடிஷன் டு செவரல் லோட்ஸ் தேர் ஆல்சோ ஆக்டிங் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி 2 கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் லோட்ஸ்க்கு எல்லாமே வந்து del1 plus del2 plus del3 கண்டுபிடிக்கணும். இந்த யூடிஎல் என்டையர் பீம் ஆக்ட் ஆகுது del s கண்டுபிடிக்கணும். ஒருவேளை ஒரு சில ப்ராப்ளமில் பார்த்தோம்னா யூடிஎல் ஆக்ட் ஆகிருக்காது. இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும். ஆனால் del s ஆட் பண்ணியிருப்பாங்க. அது இந்த மாதிரி கண்டிஷனில் அப்படின்னா del s ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாஸ் கொடுத்துருந்தா இல்லை டென்சிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன செய்யணும், del s வேல்யூ ஆட் பண்ணணும். அல்லது யூடிஎல் வேல்யூ கொடுத்துருந்தாங்க அப்படி 3 கண்டிஷனில் எந்த வேல்யூ கொடுத்துருந்தாலுமே ப்ராப்ளமில் நம்ம கண்டிப்பாக del s ஆட் பண்ணணும். அதாவது del1 plus del2 plus del3 plus del s. அப்போ del sனா என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக் டெஃப்ளெக்ஷன். del s என்ன அப்படின்னா மாஸ் தான் நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் நமக்கு தெரியும் லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆனால் என்ன ஃபார்முலான்னு. அதே சிம்பிளி சப்போர்ட் பீமில் யூடிஎல் ஆக்ட் ஆனால் என்ன ஃபார்முலான்னு தெரியும். அப்போ del1 plus del2 plus del3 என்ன அப்படின்னா இந்த பாயிண்ட் லோடு எங்கெங்கே ஆக்ட் ஆகுதோ அதுக்குரிய ஃபார்முலா இருக்குது நமக்கு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில். இப்போ ஏபின்னு போட்டிருப்போம். சிம்பிளி சப்போர்ட் பீமில் இந்த இதில் ஆக்ட் ஆச்சுன்னா அது ஒரு ஏ, இது பி. அடுத்து இன்னொரு இதுக்கு அது இது ஏ, இது பியாக இருக்கும். இந்த மாதிரி கண்டிஷனில் ஒவ்வொரு del1 del2 del3 கண்டுபிடிச்சே இருப்போம். இப்போ del sங்கிறது என்ன அப்படின்னா இந்த யூடிஎல் ஃபுல்லாக ஆக்ட் ஆனால் என்னென்னு கண்டுபிடிக்கணும். எந்த பீமாக இருக்கலாம், ஃபிக்ஸட் பீமாக இருக்கலாம், சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருக்கலாம், கேண்டிலர் பீமாக இருக்கலாம், இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். ஸோ del sங்கிறது என்ன அப்படின்னா அந்த பீமில் யூடிஎல் ஆக்ட் ஆனால் அதோட டெல்லோட ஃபார்முலா என்ன நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணி இந்த இதெல்லாம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, ஃபஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். A shaft of 50 mm diameter and 3 meters long is simply supported at its ends
and carries a load of 1000 Newton, 1500 Newton, 750 Newton, 1 meter, 2 meter, 2.5 meter from the left support. The Young's modulus of the shaft wind is 200 giganton meter squared. Find the frequency of transverse vibration. இதில் பார்க்கணும் transverse vibration லாங்கில் வைப்ரேஷனாக பார்க்கணும். இனிமேல் பார்க்கறது எல்லாமே transverse vibration தான் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. சரி, இது நம்ம டயக்ராம் இதில் பார்க்காம வரையலாம், புக்கில் பார்க்காம வரையலாம். ஆனால் இதில் 50 mm டயமீட்டர் 50 mm கொடுத்துட்டாங்க. டயமீட்டர் 50 mm, 3 மீட்டர், லென்த் வந்து 3 மீட்டர், சிம்பிளி சப்போர்ட்டட். அப்போ சிம்பிளி சப்போர்ட்டடாக தான் இருக்குது, சிம்பிளி சப்போர்ட் பீம் தான், அது சந்தேகம் இல்லை. கேரிஸ் 3 லோட்ஸ், 3 லோட் இருக்குது, W1, W2, W3. W1 வந்து 1000 நியூட்டன், W2 1500 நியூட்டன், W3 750 நியூட்டன். இந்த எந்த ஆக்ட் ஆகுது? 1 மீட்டர், 2 மீட்டர், 2.5 மீட்டர் ஃப்ரம் தி லெஃப்ட் சப்போர்ட். ரொம்ப முக்கியம். எப்படி வரையணும்? இந்த மாதிரி பீம் போட்டுக்கணும். இந்த பீமில் எங்கேருந்து ஆக்ட் ஆகுது? இதுலேருந்து 1 மீட்டர், 2 மீட்டர், 2.5 மீட்டர். டோட்டல் லென்த் ஆஃப் பீம் என்னது? டோட்டல் லென்த் ஆஃப் பீம் 3 மீட்டர். அப்போ இது 3 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா இது வந்து 1 மீட்டர், இது 2 மீட்டர், இது வந்து 3 மீட்டர், சாரி 2.5 மீட்டர், 2.5 மீட்டர். பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 0.5 மீட்டர் இருக்கும். இப்போ இதான் வந்து கொடுத்த கண்டிஷன். 1 2 3. இது 1000, என்ன இதில் இருக்குது? 1000, 1500, இது 750. ஸோ 3 லோடு இதில் ஆக்ட் ஆகுது. இதுக்கு வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு டங்கர்லிஸ் மெத்தட் தான் கண்டிப்பாக போய் ஆகணும். ஏன்னா நம்ம நார்மல் சால்வ் பண்ண முடியாது. ஸோ டங்கர்லிஸ் மெத்தடில் போனோம் அப்படின்னா L1 L2 L3 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ் வைப்ரேஷனுக்கு ஒரே ஃபார்முலா வந்து Fn = 0.4985 டிவைடட் பை √del1 + del2 + del3. 3 தான் இருக்குது, del3. டெல்எஸ் வருமா அப்படின்றது பார்க்கறதுக்கு மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா பார்க்கணும். மாஸ் கொடுக்கல, யூடிஎலும் கொடுக்கல. ஸோ மாஸும் கொடுக்கல, யூடிஎலும் கொடுக்கல. ஸோ கண்டிப்பாக என்ன இல்லை, டெல்எஸ் வராது. ஸோ ஒரே ஃபார்முலா தான் 0.485 del1 + del2 + del3. del1 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்க்கணும். del1 கண்டுபிடிக்கிறதுக்கு லோடுங்க ஆக்ட் ஆகுது, இந்த இதில் ஆக்ட் ஆகுது. ஸோ இது 1 மீட்டர், பேலன்ஸ் 2 மீட்டர் இருக்கும். இது ஏ, இது பி, சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருக்குது. இப்போ சிம்பிளி சப்போர்ட் பீம் வந்து லோடிங் எக்ஸென்ட்ரிக் லோடு ராட்டட் சென்டர் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா W A² B² டிவைடட் பை 3EIL³ தானே, இதுதான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா EIL தான். del = WA² B² பை 3EIL L³ ஆகுது, 3IL சாரி. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நம்ம. ஓகே, 3IL. அந்த ஃபஸ்ட்டு del1 போட்டோம் அப்படின்னா W 1000 நியூட்டன், அண்ட் A 1 மீட்டர், B 2 மீட்டர், A² B² அண்ட் 3 E வந்து 200 ஜிகான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 200 × 10⁹ நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயரில் இருக்குது. சரி, எல்லா மீட்டரில் தான் இருக்கணும். அடுத்து வந்து I கண்டுபிடிக்கணும். ஐக்குரிய ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஐக்குரிய ஃபார்முலா முன்னாடி சொல்லியிருக்கேன். ஏரியா மோட் ஆஃப் இனர்ஷியா இருந்துச்சுன்னா 5/64 × d⁴. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணோம் அப்படின்னா I கண்டுபிடிச்சிடலாம். I வந்து 0.307 10⁻⁶ அப்படின்னு வந்திருக்கு. இன்ட்டு 3IL. L1 3 மீட்டர், L 3 மீட்டர்னால இப்போ என்ன ஃபார்முலா? W A² B² டிவைடட் பை 3EIL. இந்த ஃபார்முலா del1 இருக்குது. ஸோ இது நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக அறிஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். முக்கியமாக என்ன அப்படின்னா எல்லாம் இது வந்து எல்லாமே எல்லாம் ஒரே யூனிட்டாக இருக்கணும். இது மீட்டர்னால் கண்டிப்பாக கீழே என்ன தான் இருக்கணும்? எல்லாம் மீட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம யூனிட் கன்சலேஷன் கரெக்டாக இருக்கும். அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இது அப்படியே சால்வ் பண்ணுறதுமா அதான் del2க்கு அதே மாதிரி. del2க்கு வந்து என்ன ஆகும்? இப்போ 2 மீட்டரில் ஆக்ட் ஆகுது இல்லையா? 1 2 2.5. அப்போ 2 மீட்டரில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இங்கே 2 இருக்கும், இங்கே 1 இருக்கும். அப்போ A வந்து 2, B வந்து 1. அப்போ அதை அப்ளை பண்ணியிருக்காங்களா? அண்ட் del3 அதே மாதிரி இன்னொரு இது அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து A = 2 மீட்டர், B = 1 மீட்டர், அடுத்து A = 2.5 மீட்டர், B = 0.5 மீட்டர். அப்ளை பண்ணோம்னா நம்ம ஒவ்வொரு டெல்லுக்கு ஒரு ஃபார்முலா கிடைக்கிது. தென் Fn = 0.4985 del1 + del2 + del3 இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 3.5 ஹெர்ட்ஸ் ஆன்சர் கிடச்சிடுது. ஸோ எப்போ டங்கர்லிஸ் மெத்தட் போகணும் அப்படின்னா இந்த செவரல் லோட்ஸ் வந்து பீமில் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டங்கர்லிஸ் மெத்தட் போகலாம். இல்லை சார் எனக்கு வந்து இன்னொரு டவுட் இருக்குது, இப்போ நார்மலாக வந்து இதே மாதிரி பீமில் எனக்கு ஒரே ஒரு லோடு தான் ஆக்ட் ஆகுது, அப்போ டங்கர்லிஸ் மெத்தட் போகக்கூடாது அப்படின்னா தாராளமாக போகலாம். அதே ஃபார்முலா தான். ஏன்னா ஒரே லோடு ஆக்ட் ஆகிறதுனால Fn = எல்லாமே சேம் தான், 0.4985 டிவைடட் பை √del1. அவ்வளோதான். இதை தான் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஃபார்முலா. எப்படி 0.485 வந்துச்சு?
Fn equal to 1 by 2 pi root of g by del 1 by 2 pi சால்வ் பண்ணிடணும். இந்த ரூட் ஆஃப் ஜி தனியாக எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா 1 by 2 pi இன்ட்டு ரூட் ஆஃப் ஜி பை ரூட் ஆஃப் டெல். நீங்கள் அப்படி போனீங்க அப்படின்னா இந்த வேல்யூ மட்டும் நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா வேல்யூ 0.4985 டிவைட் பை ரூட் ஆஃப் டெல்னு வரும். ஸோ அதான் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ரோடு கொடுத்தாலும் சரி, செவரல் கொடுத்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக டங்கிலிஸ் மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். இந்த எனர்ஜி மெத்தட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் கம்பேர்ட் டு அதர் மெத்தட் டங்கிலிஸ் மெத்தட் இஸ் அ பெஸ்ட் ஒன். அடுத்த டியூட்டோரியலில் கிரிட்டிக்கல் வில்லிங் ஸ்பீடும் பார்த்துருக்கோம். இந்த கிரிட்டிக்கல் வில்லிங் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த கிரிட்டிக்கல் வில்லிங் ஸ்பீட் அப்படின்னா நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாஃப்ட் இருக்குது. அந்த ஷாஃப்ட் வந்து ஒரு பியரிங்கில் லாக் பண்ணியிருப்பாங்க. ஒரு பியரிங்கில் இருக்கும். இந்த ஷாஃப்டோட ஆக்சிஸும் பியரிங்கோட ஆக்சிஸும் ஒரே சேமாக இருக்கும். சரியா? இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா இதில் மெர்ஜாக இருக்கும். இந்த ஷாஃப்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் பியரிங்கோட ஆக்சிஸும் வந்து ஒரே லைனில் இருக்கும். இன்கேஸ் இப்போ ஒரு வேளை வந்து இந்த ஷாஃப்ட் இங்கே இருக்குது, சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது, பியரிங் ஆக்சிஸ் வந்து இங்கிட்டு போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் என்ன அப்படின்னா அந்த டைம் ஆஃப் ரொட்டேஷன் இருக்கும்போது இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி இருக்கு இல்லையா, சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இந்த பியரிங் ஆக்சிஸுக்குள்ளது ஈன்னு சொல்கிறாங்க எக்ஸென்ட்ரிசிட்டி. இந்த எக்ஸென்ட்ரிசிட்டி என்ன அப்படின்னா சுற்றும் போது சென்ட்ரிபியூல் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். டவுன்வர்ட்லேயோ அப்வர்ட்லேயோ சென்ட்ரிபியூல் ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணும். இந்த சென்ட்ரிபியூல் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இந்த ஷாஃப்ட்டை வந்து கீழே பெண்ட் பண்ண முடியும். இந்த ஷாஃப்ட்டை பெண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது குறிப்பிட்ட ஸ்பீடில் பார்த்திங்க அப்படின்னா இட் இன்க்ரீசஸ் மோர் டெஃப்ளெக்ஷன். அப்போ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் இந்த ரெஃப்ளெக்ஷன் அதிகமாக இருக்கும். ரெஃப்ளெக்ஷன் அதிகமாக இருந்தாலே ஆம்ப்ளிடியூட் அதிகம் இருக்கும். ஆம்ப்ளிடியூட்னு பார்த்துருக்கோம். ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா வந்து அந்த ஹைட் ஆஃப் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட், ஹைட் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட் டயக்ராம், ஹைட் ஆஃப் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரம் த மீன் பொசிஷன், இதான் வந்து எனது ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறாங்க. அப்போ மீன் பொசிஷன்லேருந்து 80 தூரம் போயிடுச்சு மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் வந்துடுச்சு அப்படின்னாலே இட் காசஸ் டு ரெசனன்ஸ். முன்னாடி பார்த்துக்கோ, ரெசனன்ஸ் ரொம்ப டேஞ்சரஸ் ஒன்று. ரெசனன்ஸ் காசு ஆயிடுச்சு அப்படின்னா ஆம்பிள் அதிகமாக இருக்கும். ஆம்ப்ளிடியூட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வைப்ரேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். வைப்ரேஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சிஸ்டம் ஃபெயில் ஆயிரும். ஸோ இதை அவாய்ட் பண்ண அப்படின்னா எதனால சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இந்த மாதிரி வருது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது டியூ டு மேனுஃபேக்சர் டிஃபெக்டாக இருக்கலாம், இல்லை வந்து அந்த ஷாஃப்ட்டில் வந்து சின்ன பெண்ட்ஸ் இருக்கலாம், இல்லை பியரிங்கோட ஆக்சிஸில் வந்து சேஞ்சஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் தான் வந்து கிரிட்டிக்கல் வில்லிங் ஸ்பீட். இதை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட்டு டியூட்டோரியலில் பார்க்கலாம். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.